சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிஷரோட ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 1957-58 யூஎஸ் சாம்பியன்ஷிப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது சுற்று 1 நடந்திருக்கு. ஆர்தர் ஃபியூஸ்டைன் அப்படிங்கிற ஆப்போனண்ட் வந்து ஃபிஷர் வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேமில் வந்து ஒரே ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிஷர் வந்து கிங்ஸ் இண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் அல்லது ஒரு மாஸ்டர் பிளே, அதாவது அந்த ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கிங்ஸ் இண்டியன் பிளே தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிங்ஸ் இண்டியன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இண்டியன் சொன்னாலும் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் தான் ஞாபகத்து வரும். பட் ஒயிட்டாகவும் கிங்ஸ் இண்டியன் வந்து அதிகப்படியாக விளையாடின ஒரு பிளேயர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபிஷர் தான். ஸோ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் ஆஸ் யூஷுவல் ஃபிஷர் வந்து பார்த்திங்கன்னா E4, ஸோ அதுக்கப்புறம் C5. ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ். ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ்க்கு எப்படி கிங்ஸ் இண்டியனை வந்து அவர் அழகாக வந்து எம்ப்ளாய் பண்ணி ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஒரு திமாட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நைட் F3 அண்ட் தென் E6 அண்ட் தென் G3. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து பானை D4க்கு புஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பட் இங்கே அவர் வந்து G3. ஸோ இதான் வந்து கிங்ஸ் இண்டியனை வந்து டினோட் பண்ணக்கூடிய வருமோ. ஸோ அதுக்கப்புறம் நைட் F6 பான் D3. ஸோ பொசிஷனை வந்து இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக D3 ஸ்லோவாக விளையாடுறது. பிஷப் ஏன்னா ஃபின்ஷட்டை பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஸோ பான் டூ D5 நைட் பி D2. ஸோ வேணும்னா நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் வி வில் ஆல்சோ கேப்சர் பேக் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கப்புறம் கேமில் வந்து பிஷப் E7 பிஷப் G2 ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு ஆர்தர். அண்ட் தென் ரூக் E1. ஸோ குயின் C7 குயினை டெவலப் பண்ணுறாரு. அண்ட் தென் குயின் டு E2. ஸோ இந்த பொசிஷனில் இந்த ஓப்பனிங்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து டெவலப்மெண்ட்டில் கேரி அவுட் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ளஸ் அவருக்கு சென்டர்லேயும் சரி குயின் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படியாகவே இருக்குது. ஸோ இதை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஆல்ரெடி இவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கொஞ்சம் கீழே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிளாக் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்றது தான். ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த விஷயங்களால தான். ஸோ டெவலப்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸில் ஆடிட்டுருக்காரு. இந்த ஒரு பான் மட்டும் தான் 4th ரேங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த கிங்ஸ் இண்டியன் அட்டாக் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கான விட இந்த கேம். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து நான் இங்கே வந்து கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ எப்போவுமே கிங் சைடில் நம்ம அட்டாக் பண்ணும்போது சென்டரில் எஸ்பெஷலி E5ல ஒரு பானை நீங்கள் வச்சுட்டு கிங் சைடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கீ டிஃபெண்டர் இருக்க மாட்டாங்க. அதே போல் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் உடையாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குயின் சைடு அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி திரும்ப இந்த பக்கம் குயின் சைடில் வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ண விடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் நம்ம வந்து கிங் சைடில் வந்து H4 H5ன்னு சொல்லி அல்லது H4 H3 G4 G5 இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிஷப்பை இது பண்ணி வேறு எங்கேயாவது ரீபொசிஷன் பண்ணிவிட்டு அடுத்த ரூக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிங் சைடில் அட்டாக்காக கொண்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிஷர் வந்து இந்த கேமில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். இந்த பிளான் வந்து நான் ஓவராலாக சொல்லும்போது ரொம்ப சிம்பிள் பிளானாக தெரியும். பட் ஒரு 30 இதை வந்து நம்ம வந்து ஒரு கேமாக ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த கேமை பார்க்கும்போது நம்ம எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பான் டு E5 நைட் டு E8. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. பின் அதுக்கப்புறம் C3 வந்து ரொம்ப முக்கியமான மூவ். ஏன்னா நைட் வந்து உள்ளே ஜம்ப் ஆகக்கூடாது கிரிட்டிக்கல் மொமெண்ட்டில். அதனால் C3 சரியான நேரத்தில் நம்ம பொசிஷன் லாக் பண்ணுறதுக்கு C4 நமக்கு அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் அவர் புஷ் பண்ணார் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பிஷப்பும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பான் டு B5 எங்கே அவருக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அங்கே இன்னும் அதிகமான ஸ்பேஸையும் கெயின் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ நமக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா சென்டரில், அதாவது கிங் சைடில். ஸோ அதுக்கு நைட்டை வந்து பார்த்திங்கனாக்கா F1 கொண்டு வராரு. இன்னும் ஒரு பீஸை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நைட் F1 பான் டு B4. ஸோ பான் டு B4 அதை ஆக்சுவலாக கண்டுக்கல. பிஷப் F4 ஆடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து குயின் A5 வந்து விளையாடுறாரு. அண்ட் குயின் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த குயின் A5க்கு அப்புறம் கொஞ்சம் டோட்டலி மிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு பதில் B/C3 அடித்ததுக்கப்புறம் ரூக் B8 அண்ட் பிஷப் A6 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குயின் சைடில் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரூக் B2ல் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரூக்கை டபுள் பண்ணி. ஸோ இது ஒரு பிளானாக கூட பார்க்கலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் A5 டேரெக்டாக விளையாடுறதுனால இந்த பிளான் அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா ஃபிஷர் இந்த பொசிஷனில் வந்து பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் முக்கியமாக. ஸோ பானை வந்து C4க்கு போட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் கேப்சர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு D5 வந்து ஓப்பன் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. நம்மளும் ஒர்க் பண்ணலாம், அவங்களும் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டயகனல் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்புக்கு ஆக்டிவேட் ஆகிடுது. அதான் பிரச்சனை.
நீங்கள் நைட்டு D4லேயும் ஆட முடியாது. ஸோ ஃப்யூச்சர்லேயும் ஆட முடியாது. ஈவன் நீங்கள் ரூக் அங்கே மூவ் பண்ணாலும் இந்த பொசிஷனில் நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ஒரு வீக் பான் கிரியேட் ஆகும். நமக்கு ஒரு சி பான் வந்து பாஸ் பான் ஆகும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பொசிஷனில். நைட் C7 பின் அதுக்கப்புறம் பான் டு H4. ஸோ ஃபிஷர் வந்து H4 H5 விளையாடுறதுல ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். குயின் B6 விளையாடனே H5 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா H6 போட்டு H5 H-பானை வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த இவால்யூஷன் பார் கீழேயும் மேலேயும் போகிறது. இங்கே ஒயிட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கு இல்லைங்களா. இப்போது H6 வந்து விளையாட சொல்லுது கம்ப்யூட்டரு டாப் மூவ். விளையாடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் H5 நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பட் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் G4 G5 அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபாடி. G4 G5ன்னு சொல்லிட்டு நைட் G3 போட்டு அந்த கிங்ஸினோட டிப்பிக்கல் அட்டாக்கிங் ஸ்டைல் வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஸோ பான் டு B3. ஸோ நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அகெயின் பார் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. பட் அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியாது. பட் கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொசிஷன் எப்படி க்ளோஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், A3 போட போகிறாரு. ஸோ அதான் கேமில் நடந்திருக்கு. ஆனால் இந்த மூவ் வந்து கம்ப்யூட்டருக்கு பிடிக்கல. ஏன்னா H6 இமீடியட்டாக ஆடுப்பா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணாலும் நம்ம இங்கே H G7 போட்டு H5 வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த காரணத்தினால H6 ரொம்ப விருப்பப்படுது. ஸோ G6 விளையாடினாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்துருச்சு. ஸோ டார்க் ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுச்சு. ஸோ பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ குயின் E3 குயின் G4 குயின் G5 குயின் F6 குயின் G7 செக்மேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். நான் எல்லாமே பிளானாக சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக. ஸோ A3 அண்ட் தென் D டேக் C4 அண்ட் தென் D டேக் C4. ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே ஏற்பட்டிருக்கு. பிஷப் A6 போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ நைட் H1 H2 இப்போதைக்கு குயின் டிஃபென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ரூக் A8 ஐடியா என்ன அப்படின்னா நைட் D4 வரும்போது கேப்சர் பண்ணால் பானால் வெட்டிட்டு அண்ட் இந்த நைட் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த பான் மேலே வந்து மல்டிபிள் ப்ரெஷர் வந்து ஒரே டைமில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து ரூக் அங்கே மூவ் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட் D4 வைக்கும்போது நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குயினை மூவ் பண்ணிட்டு கூட போகலாம். அதான் அவர் மிஸ் பண்ணுறாரு. H6 பான் G6 அண்ட் தென் பிஷப் G5. ஸோ ரிமூவிங் அனதர் கீ டிஃபெண்டர் ஃப்ரம் த கிங் சைட். இந்த கேமை நம்ம 2-3 கான்செப்ட்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அட்டாக் த கேசல் டு கிங் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக இது பொருந்தும். நீங்கள் ஆர்ட் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இந்த டாபிக் தனியாகவே போட்டிருப்பாங்க. அதில் டெஃபினட்டாக இந்த கேமை இன்க்ளூட் பண்ணலாம். நைட் டு D4 நைட் டு D4க்கு நைட் இன்ட்டு D4 வந்து அடித்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி இது வந்து பெஸ்ட் மூவ் தான். ஆனால் இது வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா விரும்பலை. ஸோ குயின் E3 வந்து விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிளண்டர் மாதிரி தெரியும் அட் ஃபர்ஸ்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன் பிளண்டர் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிளண்டர். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ குயின் சைடில் ஃபோர்க் இருக்குது, ஒரு ட்ரிபிள் ஃபோர்க் இருக்குது. ஸோ அதை வந்து அதை அலோவ் பண்ணுறாரு பேசிக்காக. பட் ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆர்தர் ஃபியூஸ்டைன் வந்து அதை பண்ணவே கிடையாது. அதுக்கு போல பிஷப் G5 அடிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம நிறைய மூவ்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. நைட் C2 போட்டால் என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வேரியேஷன் நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து இந்த கேமோட ரொம்ப கிரிட்டிக்கல் மொமெண்ட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் அதிகப்படியான நேரம் நம்ம செலவிடுற மாதிரி இருக்கும். குயின் F4 வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னா கெட்டிங் த அவுட் ஆஃப் த அட்டாக்கு. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூக்கை கேப்சர் பண்ணும்போது நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அஸ் எ பிளாக் பிளேயராக என்ன பண்ணுவீங்க, உங்களோட பிஷப் அட்டாக்ல இருக்குது. ஸோ பிஷப்பை நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நைட் இன்ட்டு G5 த்ரெட்னிங் மேட்டு ரூக் F8 போட்டிங்கன்னு சொன்னால் தென் குயின் ஆர் அனதர் நைட் இஸ் கம்மிங் இன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைட் F6ல் ப்ரெஷர் பில்டப் ஆகுதுவங்களுக்கு பார்க்க முடியும். நைட் E8 போய்ட்டு நீங்கள் கார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நைட் F6 எனிவே நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா மேட் இன் 2 அன்ஸ்டாப்பபிள். ஸோ கேப்சர் பண்ணாமல் கிங்கை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் நைட் F takes H7 யுவர் ரூக் இஸ் டெட். இப்போ நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் F7. ஸோ பொசிஷன் இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பொசிஷன். பிஷப் G5 கன்சிடர் கூட பண்ண முடியாது. சரி ஓகே பிஷப் F8 ஆடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தென் பிஷப் டேக்ஸ் D8 போய்டும். கொடுத்ததை எடுத்துடுறாரு. அல்லது ரூக் அதுவுமே வின்னிங் பொசிஷன் தான். ஸோ அல்லது ரூக் E8 போட்டு பிஷப்க்கு டிஃபென்ஸே கொடுத்தோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு E7 அண்ட் தென் தேர் இஸ் அ ஃபோர்க் த்ரெட். ஸோ உங்களுடைய குயின் ரூக் வேணுமா இல்லை மேட் வேணுமா, மேட்டை தான் தடுத்தாகணும். ஸோ நைட் E8 போனதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E7 உங்களுக்கு ஒரு ஹோல் பீஸே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்டு நைட் C2வில் வச்ச போது அந்த நைட் C2 அந்த ஃபோர்க்கை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதா இந்த எல்லா வேரியேஷனும் நமக்கு வந்து குறிப்பிடுது. அதனால தான் வந்து ஆர்தர் ஃபியூஸ்டைன் வந்து இதை விளையாடலை. அதனால் அதுக்கு பதில் அவர் பிஷப் G5 கன்சிடர் பண்ணுறாரு. குயின் டேக் G5 அண்ட் தென் நைட் டு E8. இங்கே ஐடியா என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். குயின் F6 குயின் G7 செக்மேட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு அவர் நைட்டை வந்து டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக இங்கே கொண்டு வராரு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இண்டியனோட நைட்ஸ் எல்லாம் உள்ளே வரப்போகுது.
நைட் டு G4. கிங்ஸ் இண்டியன் சொன்னாலே பிஷப்பை பற்றி தான் நிறைய கேள்விப்பட்டீங்க. பட் கிங்ஸ் இண்டியன் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ஸ் தான் வந்து ஹீரோயிக் பீசஸ். நைட் F5. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ஸ்குவார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட்டை வச்சு அவர் டிஃபென்சிவாக ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரூக் C1. ஸோ இந்த பானை ஃபைனலாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. குயின் C7, நைட் டு D2 அண்ட் நைட் E4 அண்ட் தென் நைட் F6 இஸ் கமிங். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது இன்ஃபேக்ட். ஸோ நைட் டெக்ஸ் B3 விளையாடுறாரு, கெய்னிங் த டெம்போ. ஆக்சுவலாக அதை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ணுறாரு அண்ட் தென் அவாய்ட் பண்ணுறாரு. ஐ மீன் பானை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. ரூக் A4 அண்ட் தென் ரூக் E4 அது வந்து கேப்சர் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் குயின் B6 அண்ட் தென் நைட் டு D2 திரும்ப ரீரோட் பண்ணுறாரு. இங்கே கேப்சர் பண்ணோடனே திரும்ப நைட்டு கேமுக்குள்ளே வந்துடுது. இந்த நைட் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எப்படி நம்ம உருவாக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும் நம்ம கேமில். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான நைட் பொசிஷன்ஸ் சொல்லலாம். ஸோ பிஷப் D3 அண்ட் தென் ஃபைனலி நைட் G F6 செக். ஸோ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெட்ட முடியாது. வெட்டினீங்க அப்படின்னா செக்கு. அண்ட் தென் வேறு என்ன பண்ண முடியுங்க. இந்த பொசிஷனில் வந்து நைட் டெக்ஸ் F6 தான் விளையாடணும். ஏன்னா குயின் டெக்ஸ் F6 ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டராக இருக்கும் ஒயிட்டோட பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா பிஷப் E4 அண்ட் தென் இந்த கீ பான் இந்த அட்டாக்கோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இந்த H6 பானை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதாவது பண்ணுறதும் பண்ணாததும் அந்த பானை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நைட் இன்ட் F6 ஆர் குயின் இன்ட் F6 அடிக்கும்போது அந்த பான் ட்ராப் ஆகிடும். ஸோ கிங் H8 பான் டு G4. ஸோ கிக்கிங் த ஒன் ஆஃப் த கீ டிஃபெண்டர் அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு பீஸை வெளியே ஓட விட்டார். அடுத்து டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து துரத்தி விட்டு டார்க் ஸ்கொயர் டாமினேட் பண்ணார். இப்போ திரும்ப ஒரு கீ டிஃபெண்டரை துரத்தி விடுறாரு. ஸோ பிஷப் டு E4, பிஷப் டு E4, அதுக்கப்புறம் நைட் டு D4 வராரு அண்ட் தென் நைட் X E8. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா அகெயின் செக் மேட் இன் 2 moves. ஸோ குயின் டு D8 வந்து குயின் ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ ரொம்ப பேசிக் மேட்டு தான், பட் இருந்தாலும் ஸோ குயின் டு D8 வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக குயின் ட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் பிளண்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா இங்கே F4 இருக்குது. எல்லாமே இப்போ நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது. நைட்டை சேவ் பண்ணலாம் பார்த்தா 4 இருக்குது. கேமில் இதான் நடக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிங் F1 நைட் எக்ஸ் E1 அப்புறம் நம்மகிட்டையும் ஒரு 4 இருக்குன்றதை ஆப்போன்ட்டு மறந்துடுறாரு. ஸோ நைட் எக்ஸ் F7 செக்கு, கிங் G8 அண்ட் தென் நைட் எக்ஸ் D8 அண்ட் தென் நைட் B3 கிங் E2 அண்ட் தென் நைட் டு D4 செக்கு அண்ட் தென் கிங் டு D3 அதுக்கப்புறம் கிங் F8 அண்ட் தென் ஒரு ஃபோர்ஸ்டு ட்ரேடு வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ 44வது மூலை இந்த பொசிஷனில் வந்து ஏற்கனவே ஒரு பீஸ் டவுன், ஆக்சுவலாக இன்னொரு பானும் டவுனு. இப்போ இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணணும் இல்லை வந்து இதை காட் பண்ணணும்னு நினச்சா கிங் C4 கிங்காலே ஓட வைக்கலாம் அண்ட் அகெயின் அனதர் 4க்கு. ஸோ கொலாப்ஸ் பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிளைன். ஐ திங்க் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த பொசிஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தர் யூசப்னு வருது. ஸோ அர்த்தர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அடிக்கடி அர்த்தர் யூசப்போட நேமை வந்து யூஸ் பண்ணி அந்த நேம் வந்து பழக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. தட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் இந்த ஒரு ஃபிஷரோட கேம் வந்து ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரைடே ஃபார் ஃபிஷர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபிஷருக்காக ஃப்ரைடே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருந்தோம் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து. ஸோ இன்றைக்கி இந்த கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.